பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு இப்படி ஒருவனை பார்த்து வாழ கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு 4 செய்தி உங்களுக்கு சொன்னேன். ஒருவனை போல இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு செய்தி உங்களுக்கு முடிந்தால் 1 or 2 செய்தியோ சொல்லுவேன். ஏன்னா சிலரை மாதிரி வாழணும், சிலரை மாதிரி நாம் இருக்கக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டா என்ன செய்தா? கர்த்தருக்கு முன்பாக அவன் என்ன செய்தான்? பிள்ளையாண்டானோ வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் வாழ்ந்தான். ஆகையினால அவனிருந்து கற்றுக்கொண்டோம். அவனை போல எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நாம் என்ன செய்யலாம்? காத்துக்கொள்ள முடியும், வாழ முடியும். எந்த சூழ்நிலையும் அவருடைய அன்பை விட்டு நம்ம பிரிக்காது. இதை கற்றுக்கொண்டோம். ஆனால் ஒருவனை போல வாழக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி தயவு செய்து தேடி எடுத்து 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துக்கு திருப்பி வச்சுக்கிறீங்களா? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் பாடுமா? அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆழமா, அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆழமா, உன்னை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு, அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே 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 எபினேசரே, இதுவரையில் உதவி செய்து எனக்கு, இதுவரையில் உதவி செய்து, இதுவரையில் உதவி செய்து, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு, அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஆராதனை. யெகோவாயே எல்ரோயே, என்னை கண்டீரே நன்றியா, எல்ரோயே எல்ரோயே, என்னை கண்டீரே நன்றியா, என்னை கண்டீரே நன்றியா, என்னை கண்டீரே நன்றியா,
முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்லாம் எடுத்திருப்பீங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனம் வாசிக்கலாமா? பொல்லாங்கனால் உண்டாயிருந்து. நல்ல கவனிங்க. பொல்லாங்கனால் உண்டாயிருந்த தன் சகோதரனை கொலை செய்த தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? ஐயா, எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தம் தானே. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் சொல்றார், காயினை போல என்ன செய்யாதீங்க, இருக்காதீங்க. ஆனா காயின் யாரு? ஆதாமுக்கு முதல் பிறந்த பையன், தேவனால கொடுக்கப்பட்ட ஆண் பிள்ளை, ஜெயஜீவியம். ஆதாம் தன் மனைவி அறிந்த ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் அவளே சொல்றார், ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றே என்று அவனுக்கு காயின் என்று பெயரிட்டார். முதல் பிறந்த முதல். அது மட்டுமில்லை, இந்த காயின் தோட்டத்தில் வாழ்ந்த தன் தகப்பனுடைய வாழ்க்கையை விட இவள் பட்டணத்தை கட்ட வேண்டும் என்று உருவாக்கினவள் காயின். பலி செலுத்த வேண்டும் என்று தன் முதல்ல இருந்த கொண்டு வந்தவன் காயின் இல்லையா? ஆனா ஆண்டவர் சொல்றார், இந்த காயினை போல இருக்காதீங்க. ஏன்னா வேதத்தில் சில காரியங்களை நமக்கு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கார். உதாரணமாக லூக்கா 17:32 லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்கார். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். ஏன்? அவளை நினைக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. அதான் ஆண்டவர் சும்மா எதையும் சொல்ல மாட்டார். உபாகமம் 24:9 இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வந்தபோது வழியிலே மிரியாமுக்கு செய்ததை நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். மார்க் 14:8 என்ன சொல்லியிருக்கிறார்? இன்னும் மிக நமக்கு அழகா தெளிவா பல காரியங்களை தேவன் எழுதி வைத்திருக்கிறார். மார்க் 14ஆம் அதிகாரம் 8வது வசனம். தன்னால் இயன்றதை செய்தாள். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். சிலரை பற்றி நினைக்கணும்னாரு, சிலரை ஞாபகம் வச்சுக்கங்கன்னாரு, சிலரை நினைச்சு மனதில் வைத்திருங்கன்னார், நினைவு கூறுங்கன்னு சொன்னார். ஆனா இந்த காயினை பற்றி என்ன சொன்னாரு? இவனை போல இருக்காதீங்க. ஆனா முதல் மனிதன் தேவன் தந்தவன். ஆனா அங்க ஒரு வார்த்தை இருக்கு. திரும்ப அந்த 12ஆம் வசனத்துல முதல்ல வாசிங்க. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து. அது என்ன பொல்லாங்கனால் உண்டாயிருந்த? ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாம போனாங்க, பரவாயில்ல. ஆனா பொல்லாங்கனால் உண்டானானா காயின்? ஏன்னா இன்னைக்கு வேதத்தை சிலர் வளைத்து பேசுறாங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறபடி, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புவிக்க நியமிக்கப்பட்டபடியினால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் சொன்னவர், ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போலங்கிறான். ஆதாமுக்கு முன்னாடி சத்துரு அவளை கெடுத்து விட்டான் என்று போதிக்கிறவர்களும் உண்டு.
அப்படி வசனத்தை புரட்டி என்ன செய்யக்கூடாது, போதிக்கவே கூடாது. ஏன்னா அப்படி சொல்கிறாங்க, பொல்லாங்கன் அவனை கெடுத்துட்டான், மனதை கெடுத்தான். உண்மை. ஏன்னா அவனுடைய மனதை கெடுத்தான். தேவனாகிய கர்த்தர் எதாவது தொடக்கூடாதுன்னு சொன்னது உண்டோ? எப்படியாவது அவனை இந்த ஏதேனும் விட்டு துரத்தணும் என விழுந்து போன அந்த பழைய பாம்பு எப்படியாவது அவனை தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிடணுங்கிறதுக்காக அவங்களை எப்படியாவது அந்த இடத்துல இருக்கக்கூடாது. ஏன்னா அவனுடைய நோக்கமே என்ன தெரியுமா, தன்னை உயர்த்திக்க நினச்சா கீழே விழுந்துட்டான். அதனால அந்த இடத்துல யார் வைக்கக்கூடாதுன்னு நினச்சி மனுஷன் மேலே குறி வச்சு ஆதாம் ஏவாள் தான் முதல் மண்ணம். தோட்டத்தை விட்டு வெளியே வந்த பிறகு எந்த இடத்துலையாவது சத்துரு ஆதாம்ட்டு ஏவாள்கிட்ட வந்தானா? ஒரு இடத்துலையும் காணமே. அடுத்தாப்புல எங்கே போயிட்டான்? நேராக ஒரு பிள்ளையிட்ட போயிட்டான். அதனால தான் இங்கே அழகா சொன்னார், காயின் என்பவன் முதல் தோட்டத்தில் பயிரிடணுங்கிற காரியத்தை அவன் தோட்டத்தில், ஆபேல் தோட்டத்தில் பயிரிடுறானா. காயின் என்ன செய்தான்? தனக்குரிய காரியங்களை கொண்டு வந்து அவன் ஆடு மாடுகள் மத்தியிலேருந்து ஆவேல் கொண்டு வந்தான். இவன் தன் தோட்டத்தில் நல்ல முதற் பலனை கொண்டு வந்தவன் காயின். முதற் பலனாய் தேவன் கொடுத்த ஒரு காயின். ஆனால் அவனை போல இருக்காத அப்படிங்கிறார். ஏன்னா அவனை போல வாழ்ந்துடாதீங்கிறார். ஏன் ஐயா? ஏன் இந்த காயின் என்ன செய்தான்? அதே யோவானே அதுக்கு பதிலும் சொல்றார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல திரும்ப வாசிங்க பாருங்க. பொல்லாங்கனால் உண்டாயிருந்த தன் சகோதரனை கொலை செய்த, தன் சகோதரனை வேதம் சொல்லுது, கண்ட சகோதரனிடத்துல என்ன செய்யணும்? அன்பு கூற வேண்டும். இப்ப நம்ம பாடணும், என்ன பாடணும்? அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வி, எனக்கு எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வி, எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வி, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. கண்ட சகோதரத்தில் அன்பு கூறணும். ஏன்னா தன் சகோதரனை காரணமில்லாமல் பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன். காயின் அந்த கொலைபாதகன் ஆயிப்போனான். அதனாலதான் சொல்றார், காயினை போல இருந்துடாதீங்கப்பா, பொறாம உங்களுக்குள்ள வந்துடக்கூடாது. தன் சகோதரன் ஆகிய ஆபேல் மேல பொறாமை கூட அவனுடைய முகநாடி வேறுபட்டுச்சு. ஆதியாகமம் 4:8 கர்த்தர் கேட்கிறார். என்ன கேட்கிறார்? 4ஆம் அதிகாரம். தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அவனை என்ன செய்தாய் என்றால் அவன் சொன்னான், நான் என்ன காவலாளியோ? நிச்சயமா நீயும் நானும் யாரு? காவலாளி. அதை மறந்துடக்கூடாது. என் சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியா?
அவர் சொன்னார், அவருடைய ரத்தம் என்ன செய்யுது? பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. அதனால தான் சொன்னார், பூமி தன் வாயை திறந்த இந்த பூமியில நீ சபிக்கப்பட்டிருப்பாய்னா. உடனே அவங்க, ஐயா எனக்கிட்ட தண்டனை சகிக்க முடியாது, என்ன பார்க்கிறவன் கொல்லு ஓடுவான். அவர் சொன்னாரு, காயினை கொல்றவன் மேல 7 வழியில சுமருனார். அடையாளத்தை இன்னைக்கு நெத்தியில் அடையாளம் போட்டதுனால பொட்டு வைத்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறவர்களும் உண்டு. இருக்கா இல்லையா? அடையாளம் போட்டுக் கொள்ளுகிறவர்களும் உண்டு. எனக்கு அன்பாருடைய காயினை போல இருந்துடாதீங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தை யோவானை கொண்டு அழகா எழுதியிருக்கார். ஏன்னா அவர் சொன்ன காரணம் உண்மையில யாரும் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. திரும்ப அந்த 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12 திரும்ப வாங்க. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். காயினை போல இருக்காதீங்க. ஏன்னா சகோதர சிநேகம் மிக மிக அவசியம். ஏன்னா நாம் எல்லாம் சகோதரர்கள். ஏன்னா வேதம் சொல்லுது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை இருக்கிறது. அதில் ஜீவன் உண்டு, அதில் ஆசீர்வாதம் உண்டு. எனக்கு அன்பானுடைய காணிக்க செலுத்த போனா கூட உன் சகோதரன் பேரில் உனக்கு ஒரு குறை இருக்குமானா உன் காணிக்கையை வச்சுட்டு அவனோட போய் என்ன செய்யணும்? ஒப்புரவாகிட்டு அப்புறம் வந்து இந்த காணிக்கை என்ன செய்யணும்? பலிபீடத்தின் மேல் செலுத்தணும். ஆனா இந்த காயின் என்ன செய்தானா? பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? எதனால் அவன் கொலை செஞ்சான்? தன் கிரியைகள். அவனுக்கு சண்டையா? இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் சொத்து பிரிவா? இல்ல ஏசா யாக்கோபு போல ஏமாற்றப்பட்டுட்டான் ஒருத்தருக்கு ஒருத்தன். ஏன்னா ஏசா யாக்கோபை விரட்டினான்னா காரணம் அவனுக்குரிய ஆசீர்வாதத்தை என்ன செய்தான்? ஏமாற்றி பறித்துக்கிட்டான். அவன் இப்படி போனான். ஏன்னா அவன்கிட்ட இருக்க பயத்தங்குளை காட்டி சேஷ்ட புத்தகத்தை என்ன செஞ்சுட்டான்? பிடுங்கிட்டான். அது மட்டும் இல்ல, அப்பாட்ட போய் ஏசாவை போல வேஷம் போட்டு தோலை பொத்திட்டு போய் அப்படியே அவர் கண்ணு தெரியாமல் இருக்காருன்னு தெரிஞ்சும் நான் உங்களுடைய மூத்தகுமார ஏசாதான் அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டான். அவன் துரத்துனான் நியாயம், யாக்கோபு ஓடி போனான். ஆனால் இங்கே ஆபேல் இவனுக்கு விரோதமாக ஏதாவது செஞ்சானா? திரும்ப வாசிங்க. பொல்லாங்கனால் உண்டாயிருந்த தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும். தன்னுடைய கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளவைகளுமா இருந்தது நிமித்தம் தானே. நல்லா கவனிங்க. நீதி உள்ளவன் கொலை செய்யப்படலாமா? அதனாலதான் லூக்கா வேதம் சொல்லுது, ஆபேலின் ரத்தம் முதல் சகரியாவின் ரத்தம் வரை தேவனை நோக்கி கூட்டுட்டே இருக்கான். எங்களுக்கு நியாயம் செய்ய மாட்டீங்களா? எங்களுக்கு நியாயம் செய்ய மாட்டீங்களா? அவன் அப்படி காயின் என்ன கொன்னுட்டானே. பூமியிலிருந்து ரத்தம் பேசுதான். யோவாவுடைய வாழ்க்கையில் தானே சமாதான காலத்தில் அவன் யாரை கொண்டு விட்டான்? அப்படியே கொண்டு விட்டான். அதனால தான் அவனுக்கு அந்த சமாதான காலத்தில் செய்யக்கூடாத செஞ்சனால தான் அந்த யோவாவுடைய வாழ்க்கையில் என்ன வந்துச்சு? பெரிய சாபமே. ஏன்னா முன்னே உங்களுக்கு தியானித்தோம் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் 29ஆம் வசனத்தில் யோவாவுடைய வம்சத்தில் கோலூன்றி நடக்கிறவன், குஷ்டரோகி, பிரமியமுள்ளவன் இருக்காம அது யோவாபுடைய தலையின் மேலும் அவன் தகப்பன் குடும்பத்தின் மேலும் சுமந்திருப்பதாக யோவாபின் வீட்டாரிலே பிரமியக்காரனும் குஷ்டரோகியும் கோலூன்றி நடக்கிறவன் பட்டயத்தால் விழுகிறவனும் இல்லாமல் அப்பம் குறைச்சலும் ஒரு காலம் ஒளிந்து போவதில்லை. எவ்வளவு பெரிய சாபம் வந்துச்சு. காரணம் என்ன தெரியுமா? நீதிக்கு பகைஞன் ஆயிடக்கூடாது. இங்க காயின் தன்னுடைய கிரியைகள் பொல்லாதது அவனுக்கு தெரியும். ஆனால் தன் சகோதரனுடைய கிரியைகள் எப்படிப்பட்டது? நீதி உள்ளது. ஏன்னா ஆயக்காரன் பரிசேயனில் அதுதானே பார்க்குறோம். பரிசேயர் என்ன சொன்னார்? நான் வாரத்துக்கு 3 நாள் உபவாசிக்கிறேன், காணிக்கிறேன், தசம பார்த்துக்கிறேன். இந்த ஆயக்காரனை போல
இல்லை, மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்கிற நீயே உனக்கு சாக்கு போக்கு சொல்றதுக்கு என்ன கிடையாது, இடம் கிடையாது. அதனால ஆண்டவர் சொல்றார், காயினை போல இருந்துடாதீங்கப்பா, தன் சகோதரனை பகைக்கிறவன். ஏன்னா நம்ம பாடுறோம், ஒரு நாள் புல்லை கல்தேதையா, அல்லாள் எல்லை வேதையா, புல்லை பெரிதையா, புல்லை பெரிதையா, பெரிதையா, புல்லை பெரிதையா, அன்பே அன்பே பூலோகத்தில் பொருளில் இனிமை அழியும் புல்லின் பூவை பாடாதே ஐயா, அன்பு பாடாதே ஐயா, பாடாதே ஐயா, அன்பு பாடாதே ஐயா, அன்பே 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 ஆருயிருரவே, ஆனந்தம் ஆனந்தமே, அன்பே அன்பே ஆருயிருரவே, ஆனந்தம் ஆனந்தமே. எனக்கு அன்பான தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகள் அவனுக்கு தெரியும். ஆனா எதனால கொலை செய்தா? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் அவன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ள கிரியைகளா இருந்ததுனால அந்த நீதி அவனால ஏற்றுக்கொள்ள முடியல. என்ன பார்த்து நீதி இல்லைன்னா இன்னைக்கு நமக்குள்ள அதான், நம்ம பார்த்து ஒருத்தர் குற்றம் சொன்னாலும் என்ன சொல்லுவோம், யாரை பார்த்து சொல்றோம், என்ன பார்த்தா, அதான் சொல்றோம் எரிச்சலின் ஆவி. ஏன்னா ஆண்டவர் கேட்கிறார், உன் முகநாடி ஏப்பா வேறுபட்டுச்சு, நீ எரிச்சலா இருக்க, ஏப்பா எரிச்சலா இருக்க. எனக்கு அன்பானவர்களே, நன்மை செய்தால் மேன்மை இல்லாமல் போகாது. நன்மை செய்யாது இருந்தா பாவம் வாசப்படியில் தான் என்ன செய்யும், படுத்து கிடக்கும். காணிக்கை அங்கீகரிக்கலைன்னா அவனுடைய காணிக்கை நீதி உள்ளவைகள். நம்மகிட்ட என்ன குறை இருக்கு அதை பார்க்கல. தன் சகோதரனை கொலை செய்ததுனால இங்கு யோவானை கொண்டு எழுதினார், எப்பா அவன் கிரியை பொல்லாதுன்னு தெரிஞ்சிருந்தோம், தன் சகோதரனுடைய கிரியை நீதி உள்ளவை என்று அறிந்திருந்தோம், அதை தன்னால் ஜீரணிக்க முடியாததுனால தன் சகோதரனையே கொன்று போட்ட காயினை போல இருக்காதீங்க. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. சிலரை போல இருக்க வேண்டாம், சிலரை போல இருக்கணும். வேதம் அழகா போதிக்குது. கடந்த 4 செய்தியில் சொல்ல, சாமுவேலும் என்னும் பிள்ளையாண்டானோ எப்பேற்பட்ட சூழ்நிலையில் பரிசுத்தமாய் வாழ்ந்தான், தனக்கு தகுதி உள்ள காரியத்தை தான் செய்தான், தான் கண்ணுக்கு நேரம் தவறு நடந்தாலும் அவன் தவறி போகவில்லை, பரிசுத்தமாய் வாழ்ந்தான், சாட்சியாய் நின்றான் என்றேன். இப்போ காயினை போல இருந்துடாதீங்க அப்படின்னு வரப்போகிற செய்தியில் ஒரு காரியத்தை சொல்லுவேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் இதற்காக ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. இது தொடர்ந்து வருவதற்கு, அதனுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு
ஏன்னா ஒரு நாள் நிகழ்ச்சி வரலாம் 4000 ரூபா கட்டணும், ரெக்கார்டிங் தனியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, எங்கள் சபை ரெண்டுமே பார்வை இல்லாத மக்கள், எந்த ஒரு காணிக்கையை நம்பி அந்த சபையை வைக்கலை. வர்றவங்களுக்கு உதவி செய்து அவர்களை எப்படியாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு கூட்டிகிட்டு போகணும். இந்த தாகத்தோடு உருவாக்கப்பட்ட சபை. நீங்களும் கர்த்தர் ஏவினால் ஒரு நாள் நிகழ்ச்சி தாங்கலாம். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஒரு நாள் இந்த பார்வையற்ற மக்கள் திருச்சபையில் உணவு கொடுக்க உதவலாம். இவங்களை ஆத்துமாக்களை அழைத்து வர்றதுக்கு வாகனத்துக்கு மட்டும் வாரத்துக்கு 4000 ரூபா வாடகை கொடுக்குறோம். கர்த்தர் ஏவினால் ஒருவேளை ஒரு நாள் காரியத்தை செய்யலாம். இல்லை, என்னை ஆசீர்வதிச்சிருக்காரியா, நான் ஒரு வேனை கூட அது கொடுப்பேன்னா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தா அந்த தாகத்தை நீங்களும் செய்யலாம். அது மட்டும் இல்லை, பார்வையற்றவர் மரித்தா கூட சொந்தக்காரங்க வரமாட்டாங்க, ஃபியூனரல் காரியத்துக்கு உதவலாம். கட்டுமான பணிக்காக எத்தனையோ கட்டுமான பணி நிற்குது. மாதிரியில் ஒரு ஞானஸ்தான தொட்டி கட்டிக்கிட்டு இருக்கோம், அதுக்கு 80,000 ரூபா செலவு. ஆண்டவர் சிலர் எழுப்பி தந்தானா, அதுதான் நல்ல தொண்ணி தட்டிக்கும் பிரயோஜனம். நீங்களும் அதற்காக ஜெபியுங்கள். எப்படி தொடர்பு கொள்ள, உதவி செய்யணும்னா எப்படி பிரதர் செய்ய? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் ஜிபே, ஃபோன்பே உண்டு. என்கிட்ட கேட்டாலும் உங்களுக்கு சொல்லுவேன். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லலாம். அது என்ன பிரதர் 10லேருந்து 5, 24 மணி நேரம் என்னை கூப்பிடுங்க சொல்லிட்டு நான் பாட்டில் ஃபோனை வச்சுட்டு போய் இல்லைன்னு சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை, எடுக்காமல் வந்தாலும் பிரயோஜனம் இல்லை. கண்டிப்பாக எடுத்து உங்களுக்கு ஜெபிக்கணும். நான் ட்ராவல்லையோ ஆராதனையிலையோ ரெக்கார்டிங்லையோ இல்லாட்டா கண்டிப்பாக எடுத்து ஜெபம் பண்ணுவேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பில் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே சாமுவேலை போல சாட்சியாய் இருக்க வேண்டும் என்று கேட்ட அதே எங்களுக்கு இந்த காயினை போல இருக்காதீங்க அப்படின்னு எழுதி வைத்திருக்கிறீங்க. இந்த வேதத்தின் ரகசியங்களை அறிந்து எங்களை நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிற தெய்வமே, எங்களை வாழ வைக்கிற தெய்வமே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சந்தோஷத்தை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, சரீர சுகத்தை கொடுங்க, கையிட்டு செய்கிற வேலைகளிலே ஆசீர்வாதத்தை கொடுங்க. கடன் பாரத்தினாலே, வியாதியின் பிரச்சனையினாலே, பலவிதமான சூழ்நிலைகளிலே கண்ணீர் வடிக்கிற மக்களுக்கு கண்ணீர் கவலைகள் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.